கடக ராசி, கடக லக்னம். அதாவது கடகம் அப்படின்னாலே நிச்சயமாக 70% மேலே கடனை மட்டுமே தான் வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய அளவில் அந்த கடகம் கடனிலிருந்து வெளியே வரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றிலிருந்து நான் பெற்ற கடனை தீர்க்க போகிறேன், என்னால் தீர்க்க முடியுமா அப்படின்னு உங்கள் மேலே நீங்களே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நான் கடனை தீர்ப்பதற்கு உதவும். அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் நான் எல்லா கடனையும் நிச்சயமாக அடைத்தே தீருவேன் அப்படின்னு நம்பிய அந்த தருணம் முதல் உங்களுடைய கடன் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். மிகப்பெரிய அளவில் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க ஆரம்பிங்க. இந்த செவ்வாய்க்கிழமையில் கடன் கொடுப்பதை பற்றி நிறைய எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இந்நேரம் சில பேர் நினச்சிருப்பீங்க. எத்தனை முறை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் கடனை கொடுத்தாலும் ஏன் இன்று வரைக்குமே கடன் முழுவதுமாக உங்களை விட்டு விலகாமல் இருக்கு? அதற்கு காரணம் என்னன்னா, நீங்கள் கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது இனி நான் எந்த விதமான கடனையும் வாங்கவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு, மன நிறைவோடு, மனதில் சந்தோஷத்தோடு அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். ஒவ்வொரு முறையும் கடனை திருப்பி கொடுக்கும் பொழுதெல்லாம் ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இனியும் நான் இந்த கடனை வாங்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் மனம் நொந்து அந்த கடனை திருப்பி கொடுப்பதால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகாமல் இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட நேரத்தில், அதாவது யமகண்ட நேரம் என்பது கேதுவின் நேரம், காலை 9 மணி முதல் 10:30 மணி முதல் வரை நீங்கள் வாங்கிய கடனை மன சந்தோஷத்தோடு இனி நான் எந்த விதமான கடனையும் வாங்கப் போவதில்லை, இது போன்றே நான் பெற்ற எல்லா கடனையும் வெகு விரைவில் அடைப்பேன் அப்படின்னு நம்பிக்கையோடு வாங்கிய கடனை திருப்பி கொடுங்க. நிச்சயமாக அந்த முருகனின் அருளால் உங்களால் எல்லா விதமான கடனையும் அடைக்க முடியும். கடகம் கடனில் வாழ்ந்த காலம் முடிந்தது. கஷ்டமே இல்லாமல் மன சந்தோஷத்தோடு இனி வரக்கூடிய காலங்களில், அதாவது 2026 முதல் நிச்சயமாக நீங்கள் கஷ்டமில்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும். யமகண்ட நேரத்தில் நீங்கள் ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டும். அந்த பணத்தை நீங்கள் முழுவதுமாக திரட்டி விட்டீர்கள். அந்த பணத்தை வாங்கியவரிடம் கொடுப்பதற்கு முன்பாக அதே செவ்வாய்க்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பூஜை அறையில் அமர்ந்து நெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக சாஷ்டாங்கமாக நான் எந்தவித கடனையும் இனி பெறப்போவதில்லை, எனக்கு எல்லா விதமான சகல செல்வங்களையும் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அப்படின்னு வேண்டுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் குறைந்து கொண்டே இருக்குமே தவிர எந்த விதத்திலையுமே கடன் மேலும் மேலும் ஏறாமல் இருக்கும். மேலும் வடக்கு திசையை பார்த்தவாறு குபேரனை நோக்கி எந்த விதமான கஷ்டத்தையும் நான் இதற்கு மேலும் அனுபவிக்கப் போவதில்லை, எவ்வித கடனையும் எவர் மூலமாகவும் நான் பெறப்போவதில்லை அப்படின்னு வேண்டுங்க. நிச்சயமாக அந்த குபேரனுடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வந்தே தீரும். வடக்கு திசை குபேரனுக்குரிய திசை. குபேரனை பார்த்து நீங்கள் வேண்டும் பொழுது நிச்சயமாக அந்த குபேரனுடைய செல்வ வளங்கள் உங்களை தேடி வந்தே தீரும். கடகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் மிகப்பெரிய மன அழுத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கடகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியாமலேயே மிகப்பெரிய கடன் சுமையை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா வெளியில் யாரிடமாவது சொன்னால் அவர்கள் தேவையில்லாமல் பயந்து விடுவார்கள். அதனால் யார்கிட்டையும் எந்த கஷ்டத்தையுமே சொல்லாமல் தனக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு மலையை போன்ற பாரங்களை கடகம் சுமந்து கொண்டிருக்குது. அப்பேற்பட்ட கடகம்
கடனிலிருந்து வெளியே வரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சுன்னு தான் சொல்லணும். இல்லைனா இந்த பிரபஞ்சம் இந்த செய்தியை உங்களுக்கு இந்த நேரத்தில் கொண்டு வந்து நிச்சயமாக சேர்த்திருக்காது. விதியே முடிவு எடுத்து விட்டது. இனியும் நீங்கள் யாரையும் நம்பி எந்த விதமான கடனையும் வாங்காமல் இருந்தாலே போதும். கடகத்தை பொறுத்த வரைக்குமே அடுத்தவர்களுக்காக வாங்கிய கடன்கள் தான் அதிகம். நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக 20% கடனை வாங்கியவர்கள் என்றால் அடுத்தவர்களுக்காக 80% வாங்கி கொடுத்து இன்னமும் ஏமாந்து கொண்டே இருக்கின்றீர்கள். அந்த நிலை இனியும் தொடராமல் இருக்க தயவு செய்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை மனதில் நினைத்து கொண்டு என்னை காக்கும் மயிலோனே போற்றி அப்படின்னு நினைத்து கொண்டு பெற்ற கடனை திருப்பி அடைக்க ஆரம்பியுங்க. மிகப்பெரிய அளவில் அந்த திருவாவின் குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் செல்வ வளங்கள் உங்களை தேடி வந்தே தீரும். கடகம் கஷ்டத்தை விட்டு விலகி வந்து நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்ந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. செவ்வாய்க்கிழமையில் தான் நான் பெற்ற கடனை திருப்பி அடைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் என்னால் கடனை இதுவரைக்குமே அடைக்க முடியவில்லை அப்படின்னு நினைத்து கஷ்டப்படக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் மிகப்பெரிய தேவ ரகசியத்தை இன்னைக்கு பிரபஞ்சமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் யமகண்ட நேரத்தில் வாங்கிய கடனை திருப்பி அடைக்க முயற்சி செய்யுங்க. முழுவதுமாக கடனை அடைக்க முடியவில்லை என்றாலும் அதிலிருந்து சிறிய தொகையை சேர்த்து வையுங்கள். அந்த தொகை முழுவதுமாக பெரிதாக ஆகும் பொழுது கடனை மொத்தமாக திருப்பி அடைத்து கொள்ளலாம். அது வரைக்கும் அந்த சிறிய தொகையை கேதுவிற்குரிய தானியமாக விளங்கக்கூடிய கொள்ளின் மீது வையுங்கள். ஒரு புதிய கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு அந்த கிண்ணம் நிரம்ப கொள்ளை நிரப்பி வைத்து கொள்ளுங்கள். அந்த கொள்ளிற்கு மீது நீங்கள் சேர்த்து வைத்த சிறிய தொகையை வைத்து விடுங்கள். அந்த தொகை மிகப்பெரிய அளவிற்கு பெரிய தொகையாக மாறி நீங்கள் முழுவதுமாக கடனை அடைக்கக்கூடிய தருணம் வரும்பொழுது அந்த சிறிய தொகையையும் சேர்த்து வைத்து கடனை அடையுங்கள். மிக பெரிய அளவில் கடனை அடைத்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு மனிதனுக்கு எது இல்லை என்றாலும் அதை அந்த மனிதனின் மனம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் கடன் தொல்லை கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. வரக்கூடிய புத்தாண்டு 2026 முதல் நீங்கள் உங்களின் வாழ்க்கையை மாறுபட்ட முறையில் வாழ ஆரம்பிக்க போகின்றீர்கள். அதாவது கடகம் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் நடக்கப் போகுது. நீங்கள் நினைத்தவாறு உங்களின் வாழ்க்கை அமையப் போகுது. இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கடனை விட்டு நீங்கள் முதலில் வெளியே வரணும். அந்த சூட்சமத்தை முருகனே உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்ததில் மிகப்பெரிய அளவில் எனக்கு சந்தோஷம். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கடக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை. நன்றி.